வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 129வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால யம பயம் நீங்கும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இருகு கயிரோடு உயிர்கள் கடிய முடுகி எழுகாலம் திரியும் நரியும் மெரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவும் அணைய திகழும் அடிகள் தர வேணும் பரிய வரையின் அறிவை மருவ பரமர் அருளும் முருகோனே பழன முழவர் கொழுவி எழுது பழைய பழனி அமர்வோனே அரியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எரிவோனே ஐயிலு மயிலு மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். கரிய பெரிய எருமை கடவு அப்படின்னா கருமை நேரத்தில் இருக்கக்கூடிய பெரிய எருமை செலுத்தக்கூடிய கடிய கொடிய திரிசூலன் கடுமையும் கொடுமையான குணங்களும் கொண்ட திருசூலத்தை கொண்ட யமன். கருவி இருகு கயிரோடு அப்படின்னா கோபத்தோடு இருக்கக்கூடிய கயிற்றை கொண்டு உயிர்கள் கழிய முடுகி எழுகாலம் உயிர்கள்ங்கிற மாதிரி வேகமா எழுந்து வரக்கூடிய காலத்துல திரியும் நரியும் அப்படின்னா திரியக்கூடிய நரி மெரியும் உரிமை தெரிய நெருப்பும் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்துல விரவி அணுகாதே நம்ம பக்கத்துல நெருங்கி வராமல் செறிவு மறிவு அப்படின்னா செறிந்து அறிவாகவும் உறவும் அணைய உறவாகவும் இருக்கக்கூடிய திகழும் அடிகள் தர வேணும். உன்னுடைய 2 திருவடிகளை அந்த நேரத்துல எனக்கு தரணும்பா. பரிய வரையின் அறிவை அப்படின்னா பெரிய மலையாகி இமயமலையுடைய மகள் பார்வதியை மருவ பரமர் அருளு முருகோனே அப்படின்னா பார்வதியை திருமணம் செய்து கொண்ட சிவன் அருளிய முருகப்பெருமானே. பழன முழவர் கொழுவில் எழுது அப்படின்னா வயல்கள்ல உழவர்கள் அவங்களுடைய கலப்பையினால உழுகக்கூடிய பழைய பழனி அமர்வோனே பழம்பெரும் பழனியில வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே. அரியும் அயனும் வெறுவ அப்படின்னா திருமாலும் பிரம்மதேவனும் பயப்படுற மாதிரி உருவ அரிய கிரியை அப்படின்னா உருவத்திலே ரொம்ப பெரிய அரிதான கிரௌஞ்ச மலையை எரிவோனே பொடியாகும்படியாக அது எரிந்தவனே. அயிலு மயிலு மரமும் நிறமும் அப்படின்னா வேலும் மயிலும் மரம் அப்படிங்கிறது வீரத்தோடும் ஒளி பொருந்திய நிறத்தோடும் அழகும் உடைய பெருமாளே அழகும் கொண்ட பெருமாளே.